Hi friends, வணக்கம். இந்த வீடியோல ஹிந்தில past tenseல ரெண்டு விதமா வாக்கியங்கள் எப்படி அமைக்கிறது அப்படிங்கறத பார்க்கலாம். அதாவது past tense இறந்த காலத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம இரண்டு விதமா பேசுவோம். உதாரணத்துக்கு ஒரு செயலை செய்தேன்னு சொல்லுவோம். அதே இன்னொரு விதமா சொல்லக்குள்ள செய்து விட்டேன் அப்படின்னு சொல்லுவோம். அந்த விட்டேன் வந்தாக்கா செய்து விட்டேன், போய் விட்டேன், வந்து விட்டேன் வந்தா அதை எப்படி ஹிந்தில சொல்லணும் அப்படிங்கறத இந்த வீடியோல பார்க்கலாம். இப்ப நான் வந்தேன் அப்படின்னு சொல்றதுக்கு ஹிந்தில மே, நான் மே, வந்தேன் அப்படின்னு ஒரு ஆண் சொல்றதுக்கு மே ஆயா அப்படின்னு சொல்லணும். மே ஆயா அப்படின்னு சொல்லணும். அதே ஒரு பெண் நான் வந்தேன்னு சொல்றதுக்கு மே ஆயி அப்படின்னு சொல்லணும். மே ஆயி அப்படின்னு சொல்லணும். அதே நான் வந்து விட்டேன் அப்படின்னு சொல்றதுக்கு நான்கிறதுக்கு மே, வந்து விட்டேன்கிறதுக்கு ஆ கயா. ஒரு ஆண் சொல்லக்குள்ள ஒரு ஆண் நான் வந்து விட்டேன்னு சொல்றதுக்கு மே ஆ கயா, மே ஆ கயான்னு சொல்லணும். அதே ஒரு பெண் நான் வந்து விட்டேன்னு சொல்றதுக்கு மே ஆ கயி, மே ஆ கயி அப்படின்னு சொல்லணும். அதே நான் போனேன்னு சொல்றதுக்கு மே கயா, ஆண் சொல்றதா இருந்தா மே கயா, மே கயான்னு சொல்லணும். ஒரு பெண் சொல்றதுக்கு மே கயி, மே கயின்னு சொல்லணும். அதுவே நான் போய்விட்டேன்னு ஒரு ஆண் சொல்றதுக்கு மே சலா கயா, மே சலா கயா அப்படின்னு சொல்லணும். இந்த போய்விட்டேன்னு சொல்றதுக்கு சலாங்கிற ஒரு வார்த்தையை சேர்த்துக்கணும், சலா கயா. அதே ஒரு பெண் சொல்றதா இருந்தா மே சலா கயி, மே சலா கயி அப்படின்னு சொல்லணும். அடுத்ததா நான் பார்த்தேன். இதை ஹிந்தில எப்படி சொல்றது அப்படிங்கிறதுக்கு முன்னாடி இந்த வாக்கியத்துக்கு பாத்தீங்கன்னா சப்ஜெக்டே மாறி இருக்கு பாருங்க. நான்னா மேன்னு இதுக்கு முன்னாடி எல்லாம் பார்த்தோம். இப்ப இந்த வாக்கியத்துக்கு மேவோட நே அப்படிங்கிற ஒரு எழுத்தை சேர்த்திருக்கும். இது எதனால சேர்த்திருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹிந்தில இறந்த காலத்துல சில வாக்கியங்கள் அமைக்கக்குள்ள சப்ஜெக்டோட நே அப்படிங்கிறத சேர்க்க வேண்டி வரும். எங்கெங்க நேங்கிறத சேர்க்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா எந்தெந்த வாக்கியங்கள் யாரை எதை அப்படிங்கிற கேள்வி கொண்ட வாக்கியங்களா இருக்குதோ அந்த வாக்கியங்களுக்கெல்லாம் நே அப்படிங்கிறத சேர்க்கணும். அதாவது இப்ப பாத்தீங்கன்னா நான் பார்த்தேன் அப்படின்னு சொன்னா இங்க கேள்வி என்ன வருது, யாரை பார்த்தேன் அல்லது எதை பார்த்தேன் அப்படி வருது பாத்தீங்களா. சோ இந்த பார்த்தேன் அப்படிங்கிறது ஒரு கொஸ்டினோட முடியுது. யாரை பார்த்தேன், எதை பார்த்தேன். நான் பார்த்தேன்னா யாரை பார்த்தேன், எதை பார்த்தேங்கிற ஒரு கேள்வி இருக்கு இல்லைங்களா. சோ இந்த மாதிரியான வாக்கியங்களுக்கு சப்ஜெக்டோட நே அப்படிங்கிறத சேர்த்துக்கணும். அந்த மாதிரி இப்ப நான் போனேன் வந்தேன்னாக்கா அங்க யாரை எதைங்கிறது வராது. பட் இந்த மாதிரி வர்புகள் வரக்குள்ள சப்ஜெக்டோட நேங்கிறத சேர்க்கணும். அந்த அடிப்படையில நான் பார்த்தேன் அப்படிங்கிறத மேனே தேக்கான்னு சொல்லணும். மேனே தேக்கா அப்படின்னு சொல்லணும். இந்த மாதிரி சப்ஜெக்டோட நே சேரக்கூடிய வாக்கியங்களுக்கு ஆண்பால் பெண்பால் பலர்பால்ங்கிற வித்தியாசம்லாம் எதுவும் இருக்காது. ஆனா இருந்தாலும் அதேதான், பெண்ணாக இருந்தாலும் அதேதான். சோ மேனே தேக்கா அப்படின்னு சொல்றோம். ஆணுக்கும் அதுதான், பெண்ணுக்கும் அதுதான். அதே நான் பார்த்து விட்டேன் அப்படின்னு சொல்றதுக்கு மேனே தேக் லியா, மேனே தேக் லியான்னு சொல்றோம். இங்கேயும் அதே ரூல் தான், ஆண்பால் பெண்பால்ங்கிற வித்தியாசம் எதுவும் வராது. அடுத்தது நான் சாப்பிட்டேன். இங்கேயும் பாத்தீங்கன்னா சாப்பிட்டேன்னா எதை சாப்பிட்டேன் அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது இல்லையா. அதனால இங்க சப்ஜெக்டோட நேய சேர்த்துக்கிறோம். அப்ப மேனே காயா அப்படின்னு வரும். நான் சாப்பிட்டேன் மேனே காயா, நான் சாப்பிட்டு விட்டேன் மேனே காலியா,
மேனே காலியா. சோ இந்த வார்த்தைகளை பொறுத்த வரைக்கும், இந்த வாக்கியங்களை பொறுத்த வரைக்கும் ஆண்பால் பெண்பால் வித்தியாசம்ங்கிறது வராது. அடுத்தது நான் குடித்தேன். இங்கேயும் பார்த்தீங்கன்னா எதை குடித்தேன்ங்கிற கேள்வி வருது. அப்ப மே நே அப்படிங்கிறத பயன்படுத்தணும். மேனே பியா, மேனே பியா. சோ இங்கேயும் ஆண்பால் பெண்பால் வித்தியாசம் கிடையாது. ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் மேனே பியா. அடுத்தது நான் குடித்து விட்டேன். இங்கேயும் அதே மாதிரிதான் மேனே பீலியா, மேனே பீலியா அப்படின்னு சொல்லி வரும். அடுத்ததாக நான் சொன்னேன். இப்ப நான் சொன்னேன்னா எதை சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி வருது இல்லைங்களா? ஆனா இங்க இந்த ஒரு வார்த்தை, இந்த சொன்னேன் அப்படிங்கிறது விதிவிலக்கு. இந்த ஒரு வர்புக்கு மட்டும் மே யூஸ் பண்ணா போதும், மெயினே தேவையில்லை. அப்ப மே போலா, நான் சொன்னேன் மே போலா அப்படின்னு சொன்னா போதும். அதே பெண்பாளா இருந்தா மே போலி, மே போலின்னு சொன்னா போதும். அடுத்தது நான் சொல்லிவிட்டேன் மே போல் தியா, மே போல் தியா அப்படின்னு சொல்லி வரும். அடுத்தது நான் கேட்டேன் மேனே பூச்சா, மேனே பூச்சா. நான் கேட்டுவிட்டேன் மேனே பூச் லியா, மேனே பூச் லியா. நான் தந்தேன் மேனே தியா, மேனே தியா. நான் தந்து விட்டேன் மேனே தேதியா, மேனே தேதியா. அடுத்தது நான் எடுத்தேன் மேனே லியா, மேனே லியா. என எடுத்தேன்னா எதை எடுத்தேன் அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது இல்லையா? அப்ப மேவோட நே சேர்த்துக்கிறோம். அடுத்தது நான் எடுத்து விட்டேன் மேனே லே லியா, மேனே லே லியா. அடுத்தது நான் வைத்தேன், எதை வைத்தேன்கிற கேள்வி வருது இல்லையா? அதனால மேனே ரக்கா, மேனே ரக்கா. நான் வைத்து விட்டேன் மேனே ரக் தியா, மேனே ரக் தியா. நான் செய்தேன், நான் செய்தேன்னா எதை செய்தேன்கிற கேள்வி இருக்குது இல்லையா? அதனால மேனே கியா, மேனே கியா. நான் செய்து விட்டேன் மேனே கர் தியா, மேனே கர் தியா. நான் படித்தேன், படித்தேன்னா எதை படித்தேன்? அப்ப மேனே படா, மேனே படா. நான் படித்து விட்டேன் மேனே பட் லியா, மேனே பட் லியா. நான் உட்கார்ந்தேன். இப்ப இங்க பாத்தீங்கன்னா உட்கார்ந்தேன் யாரை எதை அப்படிங்கிற கேள்வி வரல இல்லையா? யாரை எதைங்கிற கேள்வி வரலன்னா மே மட்டும் யூஸ் பண்ணணும் இல்லையா? அப்ப மே பைட்டா, மே பைட்டா. சோ இதுக்கு பெண்பால் இது வந்து மே பைட்டி, மே பைட்டின்னு. அதாவது மேனே வர்றதுக்கு மட்டும்தான் ஆண்பால் பெண்பால் வராது, மே வந்தாக்கா ஆண்பால் பெண்பால்ங்கிறது வரும்னு சொல்லியிருக்கிறேன். அடுத்தது நான் உட்கார்ந்து விட்டேன் மே பைட் கயா, மே பைட் கயா. இது பெண்பாலுக்கு மே பைட் கை, மே பைட் கை அப்படின்னு. நான் கூப்பிட்டேன் மேனே புலாயா, மேனே புலாயா. கூப்பிட்டேன்னா யாரைங்கிற கேள்வி வருது இல்லையா? அதனால இங்க மேனேங்கிறத பயன்படுத்தணும். நான் கூப்பிட்டு விட்டேன், அப்ப மேனே புலாலியா, மேனே புலாலியா. அடுத்தது நான்
அனுப்பினேன். அப்ப எதை அனுப்பினேங்கிற கேள்வி வருது இல்லையா? அப்ப மேனே பேஜா, மேனே பேஜா. நான் அனுப்பிவிட்டேன். அப்ப மேனே பேஜ் தியா, மேனே பேஜ் தியா. நான் எழுதினேன். எழுதினேன்னா எதை எழுதினேன்? அப்ப மேனே, மேனே லிகா, மேனே லிகா. நான் எழுதிவிட்டேன். மேனே லிக் தியா, மேனே லிக் தியா. அடுத்ததாக நான் போட்டேன். நான் போட்டேன்னா எதை போட்டேன்? இந்த கேள்வி வருது இல்லையா? அப்ப மேனே டாலா, மேனே டாலா. நான் போட்டு விட்டேன். அப்ப மேனே டால் தியா, மேனே டால் தியா. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். ஸோ இது வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா தயவு செஞ்சு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதோட சப்ஸ்கிரைப் பண்ணக்குள்ள பக்கத்துல தெரியுற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போதான் நான் போடக்கூடிய வீடியோக்களுடைய நோட்டிஃபிகேஷன்றது உங்களுக்கு வரும். அது மட்டும் இல்லாமல் வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.